Welcome back, students. So, in the last session, we have completed, so, right? Mechanism of muscle contraction. We have seen some of the important things. Skeletal muscles, locomotion. The reason we explain. So, let us go to the next chapter. Not next chapter, next topic. So, this is the types of skeletal muscle contraction. Okay. Skeletal muscle contraction நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டோம். ஸோ அதுல வந்து how many types there are in skeletal muscle contraction? டைப்ஸ் இருக்குமா? மசில் கான்ட்ராக்ஷன் நம்ம சிம்பிளா சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் நடக்கும். சீனஸ்ல வந்து சிக்னல் வரும், தென் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும், அண்ட் தென் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும், அண்ட் தென் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், தென் அதுக்கப்புறமா வந்து கால்சியம் அயான்ஸ் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரிலீஸ் ஆகும். Then it induces the tropomyosis and troponin in actin filament. So the active sites unmask பண்ணும் and myosin அதில் அட்டாச் ஆகி கான்ட்ராக்ஷன் பண்ணும். தென் அகைன் இந்த சிக்னல் ஸ்டாப் ஆகும்போது ரிலாக்ஸேஷன் ஆகும். இதுதான் நம்ம லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம். ஸோ ஹியர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் skeletal muscle contraction 2 டைப்ஸா இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, there are 2 primary types of muscle contraction. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து isotonic contraction and the second one is the isometric contraction. Okay, isotonic and isometric. So ரெண்டுமே வந்து iso same அப்படின்ற isoனா same அப்படின்னு meaning. The types of contraction depends on the changes in the length and tension of the muscle fiber at the time of its contraction. ஸோ ஒரு மசிலோட கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இந்த கான்ட்ராக்ஷன் அப்படின்றது எப்படி வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அதோட லென்த்தை பொறுத்தது, இன்னொன்னு how much pressure we are given to that muscle fiber, how much tension we are given to that muscle fiber. அதை பொறுத்து அதோட லென்த்தும் அதோட டென்ஷனை பொறுத்து வந்து மசில் ஃபைபர், அதுவும் டியூரிங் கான்ட்ராக்ஷன். ஓகே, கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இதை வந்து இந்த இதை நம்ம சொல்றோம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, so first let us start with this isotonic contraction. Isotonic contraction. Iso அப்படின்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம். ஓகே, ஐசோ மீன்ஸ் சேம். டன் அப்படின்னா வெயிட். இப்போ நம்ம வந்து நம்ம வெயிட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிலோல தான் நம்ம மெஷர் பண்றோம், ரைட்? ஆனா வந்து அதிகமாக வெயிட் வந்து அதிகமாக we are call it as a ton, 1 ton அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டன் அப்படின்றதுனா டன் மீன்ஸ் வெயிட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எவ்வளவு தூரம் நம்மளால தூக்க முடியுது, எவ்வளவு வெயிட் அப்படின்றத பொறுத்தா வந்து we call it as a ton. So isotonic அப்படின்றது சேம் வெயிட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். In isotonic contraction, the length of the muscle changes. மசிலோட லென்த் அப்படி சேஞ்ச் ஆகுது, பட் the tension remains constant. See here, இப்போ ஐசோடானிக்கும் ஐசோமெட்ரிக்கும் நம்ம வந்து டிஃபரன்சஸ் நம்மளே சொல்ல முடியும். ஒன்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா we can say that. ஓகே, இந்த ஐசோடானிக் கான்சென்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா மசிலோட லென்த் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது, ஆனா அந்த நம்ம கொடுக்குற டென்ஷன் அப்படின்றது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. See here the force produced is unchanged. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், நம்ம அதுல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகல, அது அப்படியே தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, லிஃப்டிங் டம்பிள்ஸ் அண்ட் வெயிட் லிஃப்டிங். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்றதா இருக்கலாம், ஈவன் வந்து டம்பிள்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வெயிட் லிஃப்ட், டம்பிள்ஸ் லிஃப்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஐசோடானிக் கான்சென்ட்ரேஷன். இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, மசிலோட லென்த்ல தான் சேஞ்சஸ் வருமே தவிர, ஆனா நம்ம கொடுக்குற டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் இப்போ டம்பிள்ஸ் நம்ம வந்து 2 கையிலுமே லிஃப்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இமேஜின் we are lifting like half kg ஒரு டம்பிளை வந்து நம்ம ஒரு கையில லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா whenever we pull, ஸோ நம்ம கொடுக்குற அந்த half kg அப்படின்றது ஒண்ணுதான். ஸோ how we are lifting, அது நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு டென்ஷன் கொடுக்குறோன்றத பொறுத்து இருக்கு. பட் ஆனா மசில் பாத்தீங்கன்னா அந்த லென்த் ஆஃப் த மசில் அப்படின்றது நம்ம வந்து அதை டம்பிள் வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது மசிலோட இது கான்ட்ராக்ஷன் அந்த லென்த் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர, ஆனா நம்ம கொடுக்குற டென்ஷன் சேம் தான். ஓகே, அதே மாதிரி கேஸ் தான் வெயிட் லிஃப்டிங்கும். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது சேம் வெயிட் தான் அது அவங்க வந்து லிஃப்ட் பண்ண போறாங்க. இப்போ அந்த வெயிட் அப்படின்றது எவ்வளவு வெயிட் அப்படின்றத பொறுத்து அது டிஃபர் ஆகுமே தவிர, பட் வெயிட் லிஃப்டிங் பாத்தீங்கன்னா they are going to lift that the
அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 kg அப்படின்றது லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது தான். பட் வெயிட் இன்க்ரீஸ் ஆக கொடுக்குற டென்ஷன், கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படின்றது கொடுக்குற அந்த ஃபோர்ஸ், அந்த இதுல ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதிகமாகுமே தவிர, பட் when they are lifting the same weight of கான்ஸ்டன்டா இருக்கும்போது it is the same. ஓகே, இதுதான் வந்து ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக். ஓகே, மெட்ரிக் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், டிஸ்டன்ஸ், ரைட்? மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லும்போது மீட்டர்ஸ் தான் மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க என்ன கொடுக்குறாங்க, மெட்ரிக் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஐசோ மீன்ஸ் அகைன் சேம், அண்ட் மெட்ரிக் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகே, எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றது. In isometric contraction, the length of the muscle does not change, but the tension muscle changes. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம ஐசோடோனிக்ல என்ன சொன்னோம் பாத்தீங்கன்னா, லென்த் ஆஃப் மசில் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனா கொடுக்குற டென்ஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. பட் அடுத்ததுல பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த மசில் வந்து சேஞ்ச் ஆகாது. லென்த் ஆஃப் த மசில் அது அப்படியே தான் இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா கொடுக்குற டென்ஷன் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கொடுக்குற அந்த டென்ஷனால மசிலோட சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஹியர் த ஃபோர்ஸ் ப்ரொடியூசஸ் சேஞ்ச். இங்க நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஃபோர்ஸ் ப்ரொடியூசஸ் சேஞ்ச். எக்ஸாம்பிள், புஷிங் அகேன்ஸ்ட் அ வால். ஓகே, புஷிங் அகேன்ஸ்ட் அ வால். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், செஸ்ட் புல் அப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புஷிங் அகேன்ஸ்ட் அ வால், நாட் அது மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம புஷ்அப்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர்ல தான் ஆக்சுவலா புஷ்அப்ஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஃப்ளோர்ல புஷ்அப்ஸ் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா இந்த ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் தான் நம்ம பாடியில நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, புஷிங் அகேன்ஸ்ட் அ வால் ஆர் ஹோல்டிங் எ ஹெவி பேக். ஒரு ஹெவி பேக்கை நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, லென்த் ஆஃப் த மசில் அப்படின்றது சேஞ்ச் ஆகாது, ஆனா நம்ம கொடுக்குற டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா அதே இதை நம்ம லிஃப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ வி ஜஸ்ட் சேஞ்ச் த டென்ஷன். அது நம்ம கொடுக்குற டென்ஷன்றது சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் skeletal muscle fibers. ஸோ மசில் ஃபைபரோட டைப்ஸ் skeletal muscle fiberல பார்ப்போம். The muscle fibers can be classified on the basis of their rate of shortening, either fast or slow, and the way in which they produce ATP needed for contraction, either oxidative or glycolytic. ஸோ மசில் ஃபைபர் அப்படின்றது நம்ம எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ஷார்டனிங். ஒண்ணு அந்த மசில் ஃபைபர் எப்படி ஷார்டன் ஆகுது, எவ்வளவு நேரத்துல. ஓகே, ரேட் ஆஃப் ஷார்டனிங், எவ்வளவு நேரத்துல அந்த மாதிரி ஷார்டன் ஆகுது. ஒண்ணு ரொம்ப ஃபாஸ்டா ஷார்டன் ஆகுதா, இல்ல ஸ்லோவா ஷார்டன் ஆகுதா, இல்ல எந்த எப்படி வந்து ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த நேரத்துல வந்து அதுக்கு ஏடிபின்றது தேவைப்படுது, கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது எந்த ஸ்டேஜ்ல அதுக்கு தேவைப்படுது. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்து நம்ம பண்றது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். கிளைகோலைட்டிக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளைகோலைட்டிக் மீன்ஸ் கிளைகோலைசிஸ் சைக்கிள் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்ல நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க in your 12th standard. Okay, in your next yearல glycolysis cycle எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இந்த கிளைகோலைசிஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் இன் அ ஃபாஸ்டிங் கண்டிஷன், ஒரு சில இடத்துல விரதம்லாம் இருப்பாங்க நம்ம வீட்டுல, இல்லைன்னா வந்து அந்த மார்னிங் டைம்ல ஃபாஸ்டிங் இருப்பாங்க, எதுவுமே சாப்பிடாம மதியம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, பட் ஈவினிங் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனா 2 நேரத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கம்ப்ளீட் டே சாப்பிடாம இருந்தாலுமே அவங்களுக்கு பசிக்குமே தவிர, பட் தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நார்மலா ஒர்க் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்களால எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியுது, ஒர்க்லாம் நார்மலா ஒர்க் அவுட் கிடையாது, ஒர்க்லாம் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா, பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேவ் தட் கிளைகோஜன் ஸ்டோர்டு ஃபார்ம்ல இருக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ரைட்? லிவர்ல 2 kg வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். தென் அதுக்கடுத்து ஃபர்தரா வரக்கூடிய அந்த கிளைகோஜன் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜனா மசில்ஸ்ல ஸ்டோர் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மசில்ல ஸ்டோர் ஆகுறது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது அது கிளைகோஜனை குளுக்கோஸ் மாலிகுல்ஸா பிரேக் டவுன் பண்ணும். இமேஜின். ஸோ இதுதான் வந்து இது ஒரு கிளைகோஜன் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு 5 to 6 வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இதுல
இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோலிட்டிக் சைக்கிள் அப்படின்னு வரும்போது இது பிரேக் டவுன் ஆகி பிசிஎஸ் இது இந்த கிளைகாசிட்டிக் பாண்டை பிரேக் பண்ணி இதை வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ்க்கு சப்ளை பண்ணும். அதனால நம்ம பிளட் அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட்டுக்கு குளுக்கோஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் நார்மலி எப்பயும் போல ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ஸா அது ஃபங்க்ஷன் நார்மலா போல எப்பயும் போல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, fibers contain myosin with a high ATPase activity. ஏன் இந்த இடத்துல வந்து ATPase activity சொல்றாங்கன்னா ATPase is an enzyme, right? ATP molecules எப்போ வந்து நம்ம myosin is an we know that it's a thick filament and myosin ஹெட்ல நம்ம ரீஜியன்ஸ் பார்த்துக்கலாம். ஆக்டின் வந்து பைண்ட் ஆகுற சைட் இருக்கு அண்ட் வரக்கூடிய ஏடிபியும் வந்து பைண்ட் ஆகுற சைட் இருக்கு. ஸோ ஏடிபி பைண்ட் ஆனாதான் கான்ட்ராக்ஷன் நம்ம பண்ணுன்றது நமக்கு தெரியும், ரைட்? ஒன்ஸ் அந்த கான்ட்ராக்ஷன் பண்ற வரைக்கும் தான் அந்த ஏடிபி மாலிகூல்ஸ் பவுண்டட் ஃபார்ம்ல இருக்கும். ஏடிபி அது கூட வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஏடிபியை பிரேக் பண்றதுக்கு ஒரு என்சைம் வேணும். ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிபிஏஸ் அப்படின்றது நமக்கு தேவை. ஓகே, fibers containing myosin with a high ATPase activity are classified as fast fibers and with low ATPase activity are classified as slow fibers. இப்போ வந்து நம்ம அந்த மயோசின்ல நமக்கு வந்து ஹை ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி தேவை இருக்கு அப்படின்னும் போது we call it as a fast fiber. என்ன என்ன மீனிங் அப்படின்னா எந்த அளவுக்கு ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபைபர்ஸா இருக்கும். ஓகே, அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஒரு லோவர் ஆர் ஸ்லோ ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி நடக்குதோ we call it as a slow fiber. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, so fibers that contain numerous mitochondria. கண்டிப்பா ஆக்சுவலி mitochondria எதுக்காக சொல்றாங்கன்னா because we know that mitochondria is the place which produces ATP. அதனால நம்ம மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா it is called as the power house of cell. பவர் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு பவர் கிடைக்கிறது we are getting power like so நம்ம அந்த இதுல வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகாம அந்த லைக் ஸ்டெபிளைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபிளக்சுவேஷன் ஆகாம அந்த கரண்ட் ரொம்ப ஹை வோல்டேஜாகவும் இருக்கக்கூடாது ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு யூசிங் ஸ்டெபிளைசர், ரைட்? அதே மாதிரி எனர்ஜி நமக்கு கிடைச்சாலும் பட் அது ஸ்டெபிளைஸ் பண்றது ஒருத்தவங்க இருக்காங்க. அதுல இப்போ நம்ம பாடியில நமக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இப்போ நம்மளோட செல்லுல அப்படின்னு நம்ம சொல்லும்போது we call it as a mitochondria. நம்மளோட செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பவர் சப்ளை பண்றவங்க எனர்ஜியை சப்ளை பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, so fibers that contain numerous mitochondria and it is called the powerhouse of cells and have அந்த பவர் ஹவுஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் பவர் அப்படின்றது ஏடிபி மாலிகூல்ஸ் நம்ம பவர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, and have a high capacity for oxidative phosphorylation or classified as oxidative fiber. நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா அதுல இருக்கிறதுனால ஏடிபின்றது அதிகமாகவே ஜென்ரேட் ஆகும். ஸோ ஏடிபி அது அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷனோட சைக்கிள் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இயர்ல தான் ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷன் இதுல வந்து ஹை கெப்பாசிட்டி, ஏன்னா எந்த அளவுக்கு அந்த ஏடிபி மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதோட மீனிங் மைட்டோகாண்ட்ரியா அதுல அதிகமா இருக்கு. ஓகே, தே கண்டெயின் நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா. அப்போ அதுல இருந்து ஏடிபி மாலிகூல்ஸ் அதிகமா ஜென்ரேட் ஆகும். அதிகமா ஜென்ரேட் ஆகும்போது அதோட கெப்பாசிட்டி அப்படின்றதும் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷனுக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தியாவே இருக்கும். ஓகே, அதனால நம்ம அது என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா we are classified as oxidative phosphorylation, sorry oxidative fibers. ஏன்னா இதுல ஃபைபர்ஸ் வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், அதனால ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, such fibers depend on a blood flow to deliver oxygen and nutrients to the muscle. அப்ப இந்த ஃபைபர்ஸ் கண்டிப்பா இந்த ஃபைபர்ஸ்க்கு எனர்ஜி வேணும், இந்த ஃபைபர்ஸ்க்கு ஆக்சிஜன் வேணும். அட் த சேம் டைம் கண்டிப்பா இந்த ஃபைபர்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இதுல எல்லாம் என்ன வேணும், இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபைபர்ஸுமே வந்து ஒரு பிளட் ஃப்ளோவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் we know that blood carries the oxygen and it carry in oxygen at the same time it carry out the carbon dioxide, right? இதுதான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன்ல நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம் இல்லையா? arteries and veins ரெண்டுமே என்ன பண்ணுன்ற ஃபங்க்ஷன் நம்ம பல தடவை சொல்லிட்டோம். திரும்ப அதே சொல்ல வேண்டாம். just if you have any doubt means just go back to the respiratory system போங்க. அதுல உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இல்ல சர்க்குலேஷன் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுல நீங்க அந்த வீடியோஸை கோத்ரூ பண்ணி அதுல நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, such fibers depend on blood flow to deliver oxygen. இப்போ பிளட் ஃப்ளோல எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா பிளட் ஃப்ளோல தான் நமக்கு எனர்ஜின்றது சப்ளை ஆகுது, சாரி நம்ம நியூட்ரியன்ஸ் அப்படின்றது சப்ளை ஆகுது, ரைட்?
ஸோ ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது அண்ட் நியூட்ரியன்ஸ் மசில்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸும் சப்ளை பண்ற பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளட் தான். அப்போ கண்டிப்பா இந்த ஃபைபர்ஸ் அப்படின்றது இந்த பிளட் ஃப்ளோவை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றத கொடுக்குறாங்க. ஓகே, the oxidative fibers are termed as red muscle fibers. இந்த ரெட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோவோட சேர்த்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் இருக்குது we are saying that red muscle fibers. Okay, red muscle fibers நம்ம கொடுத்திருக்காங்க. Now fibers that contain a few mitochondria. Okay, fibers சில ஃபைபர்ல நம்ம பார்த்துக்கோம். இதுல வந்து நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியால இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்றத நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபைபர்ஸ்ல நம்ம மசில் ஃபைபர்ஸ் சில மசில்ஸ்ல வந்து few mitochondria இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, பட் possess a high concentration of glycolytic enzymes. ஆனா வந்து அதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, few mitochondria தான் இருக்கு, பட் they are having a high concentration of glycolytic enzymes. Glycolysis பண்ணக்கூடிய enzymes அதுல அதிகமா இருக்குன்றாங்க. ஓகே, and large stores of glycogen are called as a glycolytic fiber. ஓகே, இப்போ இதுல இந்த கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா கம்மியான அளவுல இருக்கு, ஆனா அதுல அதிகமான கான்சென்ட்ரேஷன்ல கிளைகாலைசிஸ் பண்ணும்போது நிறைய என்சைம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, மொத்தம் இந்த கிளைகாலைசிஸ்ல பாத்தீங்கன்னா 10 ஸ்டெப்ஸ் அப்படின்றது நடக்கும். ஓகே, ஸோ அந்த 10 ஸ்டெப்ல நமக்கு வந்து 10 என்சைம்ஸ் யூஸ் ஆகும். அப்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கிளைகாலிட்டிக் என்சைம்ஸ் எல்லாமே, கிளைகாலைட்டிக் மீன்ஸ் கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ற என்சைம். அந்த கிளைகாலைசிஸ்ல 10 ஸ்டெப்ஸ் நடக்கும். கிளைகோஜன் இட் ஆல்மோஸ்ட் டேக் லைக் 3 to 4 ஸ்டெப்ஸ்லேயே வந்து கிளைகோஜன் வந்து கிளைகோலைசிஸா கன்வெர்ட் ஆகும். அதுல வந்து 3 to 4 என்சைம்ஸ் தான் யூஸ் ஆகும். அப்ப இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளைகாலிட்டிக் என்சைம்ஸ் அதிகமாவே இருக்கும், ஹை கான்சென்ட்ரேஷன் லெவல்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம தே கேன் ஸ்டோர் த லார்ஜ் ஸ்டோர்ஸ் ஆஃப் கிளைகோஜன். இதுல வந்து கிளைகோஜன் அதிகமாவே ஸ்டோர் ஆகும். அதனால இங்க இருக்கிற ஃபைபர்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா we call it as a glycolytic fiber. So ஆக்சிடேட்டிவ் ஃபைபர் நம்ம பார்த்தோம், கிளைகோலைட்டிக் ஃபைபர் பார்த்திருக்கோம். ஆக்சிடேட்டிவ் ஃபைபருக்கும் கிளைகோலைட்டிக் ஃபைபருக்கும் என்ன ஒரு வேரியேஷன் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ்ல அதிகமான நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ஹை கெப்பாசிட்டி ஆஃப் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷன் அது நடக்கும். ஓகே, அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அதுல இருக்க ஃபைபரை வந்து we call it as oxidative fiber. அதே கிளைகோலைட்டிக் ஃபைபர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸ்ல கம்மியான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், பட் தே ஹேவ் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கிளைகாலிட்டிக் என்சைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரத்துல கிளைகோஜனை அதிகமாவே அது ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்றோம்னா we call it as a glycolytic fiber. ஓகே, சாரி, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the lack of myoglobin gives pale color to the fibers. மயோகுளோபின் அப்படின்னா ஆக்சுவலா மசில்ல ரெண்டு விதமான குளோபின்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் நம்ம சொல்லுவோம். பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி அண்ட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் குவார்டனரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, அமினோ ஆசிட்ஸ் வரும்போது அப்போ அந்த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ல என்ன எக்ஸாம்பிளா பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா அந்த மயோகுளோபின் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லுவோம். அண்ட் குவார்டனரி ஸ்ட்ரக்சர்ல we call it as ஹீமோகுளோபின். ஓகே, ஹீமோகுளோபின்லயும் புரோட்டீன் இருக்கும் அண்ட் மயோகுளோபின்லயும் புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தான் இந்த மயோகுளோபின் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து the lack of myoglobin, மயோகுளோபின் இல்லாத இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைபருக்கு பேல் கலர் கொடுக்குன்றாங்க. ஓகே, gives pale color to the fiber, so they are termed as white muscle fiber. அதனால ஏன்னா பிகாஸ் இட் லாக்ஸ் the red fibers அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ரெட் அந்த பிளட்ன்றது இதுல இல்லைனாலும் ஆக்சுவலி பட் they are functioning. அந்த கலர் இல்லாததுனாலதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா பேல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் நத்திங் அந்த மாதிரி பிளட் ஆக்சுவலி பாஸ் ஆகாது அப்படின்னா நீங்க நம்ம இமேஜின் பண்ண வேண்டாம். ஸோ the lack of myoglobin gives pale color to the fibers, so they are termed as white muscle fiber. அதனால இது நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா we call it as a white muscle fibers. Okay, the skeletal muscle fibers are further classified into 3 types based on the above classification. So இப்போ நம்ம வந்து 3 types of muscle fibers நம்ம பார்த்திருக்கோம். Let me go back to the previous slide. See here,
ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆக்சிடேட்டிவ் ஃபைபர், அதோட கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் செகண்ட் பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ், அதோட கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், ரைட்? ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் கண்டிஷன் இஸ் த ஒயிட் மசில் ஃபைபர். இந்த ஒயிட் மசில் ஃபைபர் அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் அண்ட் ஹை ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும், அதனால ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். செகண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கிளைகோலைட்டிக் ஃபைபர்ல ரொம்ப கம்மியான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், பட் அதுல கிளைகோலைட்டிக் என்சைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், அதே மாதிரி கிளைகோஜன் அதிகமா ஸ்டோர் பண்ணுன்றதையும் நம்ம பார்த்தோம். அது கிளைகோலைட்டிக் ஃபைபர். இப்போ ஒயிட் மசில் ஃபைபருக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேரக்டர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, மயோகுளோபின் கம்மியா இருக்கும். ஓகே, அதனால அது கலர் என்ன இருக்கும் அப்படின்னா பேல் கலரா இருக்கும், அந்த ஃபைபருக்கு பேல் கலர்ல இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் மசில் ஃபைபர். ஸோ த்ரீ கண்டிஷனா நம்ம வந்து த்ரீ டைப்ஸ் அப்படி பார்த்தாச்சு, ஆக்சிடேட்டிவ் ஃபைபர், கிளைகோலைட்டிக் ஃபைபர் அண்ட் த ஒயிட் மசில் ஃபைபர்ஸ். ஓகே, skeletal muscle fibers are further classified into three types. Our classification பாருங்க, they are slow oxidative fibers, fast oxidative fibers and fast glycolytic fibers. Okay, one is slow oxidative fiber, second is fast oxidative fiber and fast glycolytic fiber. இந்த த்ரீ கிளாசிபிகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் வந்து சிம்பிளா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். ஓகே, slow oxidative fibers have low rate of myosin, ATP hydrolysis, but have the ability to make large amount of ATP. எதை வச்சு இங்க வந்து நம்ம ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட்ஸ் ஆஃப் மயோசினோட ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் வச்சு சொல்றாங்க. அப்போ ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ல எப்படி இருக்கு அப்படின்னா, தே ஆர் ஹேவிங் லோ ரேட் ஆஃப் மயோசின். ஓகே, மயோசினோட ஏடிபி ஹைட்ரோலைசிஸ், மயோசின் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் கம்மியா இருக்கு. ஓகே, அதனால என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா லோ ரேட். அந்த லோவை பேஸ் பண்ணி தான் ஸ்லோ அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ லோ ரேட்ஸ் ஆஃப் மயோசின் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் பட் ஹேவ் த எபிலிட்டி டு மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி. ஆனா இதுக்கு எடுத்த இன்னொரு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே கேன் மேக் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஏடிபி. ஆனா ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் தான் இந்த இடத்துல லோ ரேட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த கெப்பாசிட்டி, அதோட இன்னொரு கெப்பாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஏடிபி என்றது அதுல இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரொலாங்டு. அதனால இதுல வரக்கூடிய இந்த ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ப்ரொலாங்டு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங். அப்போ நம்ம ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங் பண்றதுக்கு இந்த பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து we are using the slow oxidative fibers. ஓகே, ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது ரொம்ப ப்ரொலாங்டு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே, அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் ஹேவ் த ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் தீஸ் ஃபைபர்ஸ் இன் தியர் லெக் மசில்ஸ். இப்போ மாரத்தான்ல ஓடுறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ரன்னிங்ல வந்து ரன்னிங் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ற ரன்னர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபைபர் அப்படின்றது அதிகமா வந்து லெக்ல தான் இருக்க போகுது, பிகாஸ் தே ஆர் யூசிங் தி லெக் மசில், ரைட்? அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரன்னர்ஸ் ஹேவ் அ ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் திஸ் ஃபைபர். இவங்களோடது வந்து ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா ஹை ஃபைபர்ல ஹையா இருக்கும். ஓகே, அதுவும் எந்த பிளேஸ்ல, எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா, பிகாஸ் தே ஆர் யூசிங் தி லெக் மசில், ரைட்? ஸோ அப்போ லெக்ல தான் ஆப்வியஸா அதிகமா இருக்கும். அண்ட் கமிங் டு தி செகண்ட் ஒன், செகண்ட் பாருங்க, fast oxidative fibers. Okay, fast oxidative fibers have high myosin ATPase activity and can make large amount of ATP. First condition நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா low rate அப்படின்னு நம்ம பார்த்தோம், low rates of myosin ATP hydrolysis, பட் அதால large amount of ATP ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு எபிலிட்டி இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இதுல இது ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபருக்கும் ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபருக்கும் இருக்கிற ஒரே ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they both can make large amounts of ATP. ரெண்டுமே வந்து அதிகமான ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபாஸ்ட் ஆக்டிவ் ஃபைபர்ல வேற என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஹை மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி, மசில்ல அதிகமான ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி
ATP digest பண்ற protein தான் ATPase. Okay, ACE னு வந்தாலே இது something it is digestion or breaking அப்படி நம்ம சொல்லலாம். So ATP break பண்ணக்கூடிய enzyme தான் ATPase. Okay, அப்போ நம்ம muscle high myosin ATPase activity பண்ணும். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு கேரக்டர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பாருங்க, தே ஆர் பர்டிகுலர்லி சூட்டட் ஃபார் ரேபிட் ஆக்ஷன். இந்த ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் எந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேபிட் ஆக்ஷன், ரொம்ப ஸ்பீட் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம பாடி எந்த டைம்ல ரேபிட் ஆக்ஷன் நடக்குமோ அந்த நேரத்துல வந்து வி ஆர் யூசிங் தி ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர். ஓகே, then so next பாருங்க, fast glycolytic fibers. So we have seen three types of fibers la. First நம்ம பார்த்தது slow oxidative fibers, second fast oxidative fibers, இப்போ third பாத்தீங்கன்னா fast glycolytic fibers. glycolyticனாலே கண்டிப்பா வந்து அது actually fast தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, because we know that இப்போ நான் சொல்லியிருந்தேன் glycogen beads இருக்கு இல்லையா, சாரி glucose beads. இது ஒரு கிளைகோஜன் மாலிகுல் இமேஜின் பண்ணுங்க. ஸோ இந்த கிளைகோஜன் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா, இஃப் யூ ஆர் யூசிங் த இன் ஃபாஸ்டிங் கண்டிஷன் என்ன ஆகும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இதுல இருக்க ஒவ்வொரு பீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இதான் பிளட் வெசல்ஸ்னு இமேஜின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பிளட் வெசல். ஸோ டியூரிங் ஃபாஸ்டிங் நம்ம சாப்பிடாம இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கிளைகோஜன்ல இருக்க ஒவ்வொரு குளுக்கோஸ் பீட்ஸ் என்ன ஆகும்னா பிளட் வெசல்ஸ்க்கு பாஸ் ஆகும். ஓகே, பிளட் வெசல்ஸ்ல பிரேக் டவுன் ஆகும். சாரி, அந்த கிளைகோஜன் மாலிகுல்ல இருக்க ஒவ்வொரு குளுக்கோஸுமே அந்த கிளைகோசிடிக் பாண்டை பிரேக் பண்ணி பிளட் வெசல்ஸ்க்கு சென்ட் பண்ணும். பிகாஸ் பிளட் வெசல்ஸ்ல தான் எல்லா நியூட்ரியன்ஸும் சப்ளை ஆகும். ஓகே, அப்போ குளுக்கோஸ் மாலிகுல் இந்த பிளட் வெசல்ஸ்ல இருக்க குளுக்கோஸ் மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அந்த குளுக்கோஸ் அந்த நியூட்ரியன்ஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ எல்லா நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்குமே ஃபுட்ன்றது நியூட்ரியன்ஸ்ன்றது கிடைக்கும். ஓகே, அதுதான் வந்து நம்ம ஃபாஸ்ட் கிளைகாலிட்டிக் ஃபைபர்ல சொல்ல வர விஷயம். ஸோ இந்த ஃபாஸ்ட் கிளைகாலிட்டிக் ஃபைபர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுக்குறாங்க, ஹாவ் மயோசின் ATPase activity but cannot make much ATP. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் இட் மே பி ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபரா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். நம்ம ரெண்டுமே நம்ம எக்ஸாம்பிளா சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட கெப்பாசிட்டியுமே they both produce large amount of ATP, ரைட்? ஆனா கிளைகாலிட்டிக் ஃபைபர்ல அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, but they cannot make much ATP அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு இவங்க பண்ண மாட்டாங்க. because their source of ATP is glycolysis. ஓகே, என்னோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் தான். கிளைகாலிசிஸ்ல என்ன அப்படின்னா குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ் தான் கிளைகாலிசிஸ். அதனால இந்த இடத்துல நம்ம ஏடிபி பத்தி நம்ம சொல்லல. ஓகே, ஸோ அதனால கொடுக்குறாங்க மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி ஆனா இருக்கு, ஆனா அது வந்து ஹையா இருக்கா இல்ல லோவா இருக்கான்றதை இவங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, பட் தே டூ ஹாவ் த மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி. See here, these fibers are best suited for rapid, intense action such as short sprint at maximum speed. So, short sprint அப்படின்றது actually it's sports involve ஆகிறது தான். மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்து ஷார்ட் இது பண்றது அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் திஸ் டைப் ஆஃப் கிளைகாலிட்டிக் ஃபைபர் அப்படின்றது ஆப்டான ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் வி வில் ஸ்டார்ட் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் செஷன்ல அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் அதுல வேற என்ன நம்ம ஸ்டடி பண்ண போவோம்னு பாத்தீங்கன்னா, வி வில் ஸ்டடி த ரிப் கேஜ் அண்ட் த ரிப் மசில்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டல்ஸ்ல நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஓகே, பிகாஸ் ஸ்கெலிட்டல்ஸ்ல போன் எல்லாமே வந்துடும். அண்ட் வி கேன் see in the next class. So we have the last session, in this session we have completed the 3 types of fibers
skeletal muscle fibers நம்ம complete பண்ணிருக்கோம் and we will continue in the next class. Thank you students.